இன்றைய செய்திக் கதம்பத்தில் தென்காசி மாவட்டத்தில் மத்திய அரசின் கிசான் சம்பதா யோஜனா திட்டத்தின் மூலம் உணவு பதப்படுத்தும் தொழில் மேம்பட்டு விவசாயிகளின் வருமானம் உயர்வதாக எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு. கடலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் ஆயுஷ்மான் திட்டம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் உணவு பதப்படுத்தும் தொழிலை மேம்படுத்தி விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் பிரதமரின் கிசான் சம்பதா யோஜனா திட்டம் தென்காசி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு. மத்திய அரசு உணவு பதப்படுத்துதல் துறையை மேம்படுத்தி விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் பிரதான் மந்திரி கிசான் யோஜனா PMKSY திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோருக்கு மானியத்துடன் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் தொழில் முனைவோர்கள் அதிக அளவில் புதிய தொழில்நுட்பத்தை அறிந்து தொழிலில் புதிய சாதனை படைக்கும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டம் புளியன்குடி பகுதியைச் சேர்ந்த தொழில் முனைவோர் இத்திட்டத்தின் கீழ் சுமார் 26 லட்சம் ரூபாய் கடன் உதவி பெற்று அதில் 9.8 லட்சம் ரூபாய் மானியம் கிடைத்துள்ள நிலையில் அந்த தொகையை வைத்து கடலை மிட்டாய் உற்பத்தி செய்து தொழில் செய்து வருகின்றார். இதன் மூலம் கடலை மிட்டாய் உற்பத்தியில் சாதனை படைக்கும் வகையில் மலேசியா, சிங்கப்பூர், கனடா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு கடலை மிட்டாய் ஏற்றுமதி செய்ததோடு அண்டை மாநிலமான கேரளா மற்றும் தமிழகத்தின் பல மாவட்டங்களுக்கு விற்பனை செய்யப்படுவதால் வியாபாரம் மென்மேலும் வளர்ச்சியடைந்து வருவதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்ததோடு இந்த திட்டம் மூலம் கடன் உதவி வழங்கிய பாரத பிரதமருக்கு நன்றியையும் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் உள்ள புளியங்குடிங்கிற ஒரு டவுன்ல இருந்து பேசுகிறோம். நம்ம கஸ்தூர் இந்தியன் ஸ்வீட்ஸ்ங்கிற ஒரு பீனட் சிக்கி கம்பெனிலேருந்து நம்ம பாரத பிரதமர் உன்னத திட்டத்தில் ஒன்றான PMFM ஸ்கீமில் நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தோம். அது எலிஜிபிள் ஆகி லோன் சேங்ஷன் ஆயிடுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட 26.24 lakhs அப்ளை பண்ணியிருந்தோம் லோனு. அதில் எங்களுக்கு வந்து தள்ளுபடியாக மட்டுமே எங்களுக்கு ஒரு 9.18 lakhs வந்து தள்ளுபடியாக மட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ இதனால் நாங்கள் நிறைய மிஷினரிஸ் வாங்கியிருக்கோம். மேன் பவர் டிபெண்டன்சிலேருந்து மிஷினரி மாறி இருக்கோம். ஸோ இதனால் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது. அதுமாதிரி வியாபாரம் நல்லா விருத்தியாகுது. ஸோ இந்த ஸ்கீம் கொடுத்த பாரத பிரதமர் நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி. கடலூர் மாவட்டத்தில் ஆயுஷ்மான் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. கடலூர் மாவட்டத்தில் தேசிய ஆயுஷ் குழுமத்தின் சார்பில் பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டம் வடலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தேசிய ஆயுஷ் குழுமம் சார்பில் கட்டிடங்கள் சிறப்பாக கட்டப்பட்டு அங்கு போதிய சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஆலோசனை அறை, சேமிப்பு அறை, துணை சேமிப்பு அறை, கழிப்பறை மற்றும் காத்திருப்பு கூடம் ஆகியவை தேசிய ஆயுஷ் மூலம் கட்டப்பட்டு இருக்கிறது. இங்கு சிறப்பான சிகிச்சை பொதுமக்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி மருந்துத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் ஆயுஷ் மருத்துவத்தில் ஆயுர்வேதா, யுனானி, யோகா, சித்தா மற்றும் ஹோமியோபதி பிரிவுகள் செயல்பட்டு வருகிறது. ஆயுஷ் மருத்துவத்தில் வெளி மற்றும் உள் மருத்துவம் வழங்கப்படுகிறது. வெளி மருத்துவத்தில் தொக்கடம், ஒட்டடம், வர்மம், நீராவி குளியல் போன்ற மருந்து முறைகளும், உள் மருத்துவத்தில் தொற்று நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பெண்களுக்கான பல்வேறு மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது. வளரிளம் பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு யோகா மற்றும் வர்மா பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு வருகிறது. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் செயல்பட்டு வரும் ஆயுஷ் மருத்துவ பிரிவிற்கு சுமாராக நாள் ஒன்றுக்கு 100க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். தற்போது இப்பிரிவிற்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதாரம் தனி மருத்துவ பிரிவு கட்டிடம் கட்ட விதி வழங்கப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் போன்றவற்றில் தேசிய ஆயுஷ்மான் திட்டம் வெகு சிறப்பாக கடலூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டம் வடலூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தேசிய ஆயுஷ்மான் திட்டத்தில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து டாக்டர் இந்துமதி நம்மிடையே பேசுகிறார். சித்த மருத்துவ பிரிவில் ஒரு நாளைக்கு 75 முதல் 80 பயனாளிகள் பயன்பெற்று வர்றாங்க. மேலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பல்வேறு வகையான நோய்களுக்கு, தோல் நோய்கள், டிசார்டர், ஆர்த்ரைட்டிஸ் போன்ற நோய்களுக்கு, நாட்பட்ட நோய்களுக்கு சித்த மருத்துவத்தில் நல்ல மருந்து இருக்கு. அதை நாங்க பொதுமக்களுக்கு பலனளித்து வருகிறோம். மேலும் இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் தெரபிஸ் சொல்லப்படுகிற சில தெரபிகள் எல்லாம் செய்யறோம். அதாவது தொக்கணம், வர்மம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பற்று, பூச்சு போன்ற வெளி மருந்துகள் தெரப்பி செஞ்சுட்டு இருக்கோம். மேலும் நிலையத்தில் தேசிய ஆயுஷ், அதாவது நேஷனல் ஆயுஷ் மிஷன் நமக்கு நிறைய பயன்படுத்தி தரோம். பில்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதன் மூலமா மக்களுக்கு நிறைய பயன்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது வெளியில போய் அவுட்ரீச் கேம்ப், அப்புறம் ஸ்கூல் ஹெல்த் கேம்ப், இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்களுக்கு அனீமியா,
பெண்கள், அதாவது அடலசன்ட் பெண்களுக்கு வந்து ஏற்படுகிற பிசிஓடி, அதாவது கட்டி, வெள்ளை, அந்த மாதிரி யுட்ரஸ் சம்பந்தமான நோய்களுக்கும் வந்து குழந்தைகளுக்கும் வந்து மருந்து கொடுத்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பல்வேறு வகையான திட்டங்களை வந்து தேசிய ஆயுஷ் குழுமம் மூலம் நாங்க பயன்படுத்திட்டு வரோம். பொதுமக்களுக்கும் பயன்பெற்றுட்டு வராங்க. அதே மாதிரி இப்ப வந்து ஆயுஷ் குழுமத்துல வந்து புதிதாக வந்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்திற்கு தனியா வந்து ஒரு கட்டிடம், புதிய கட்டிடம் வந்து பெறப்பட்டிருக்கு. அந்த நிதியிலிருந்து பெறப்பட்டிருக்கு. அதன் மூலம் வந்து யோகா வந்து, அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு யோகா, அதுக்கப்புறம் வந்து NCD, அதாவது டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி தொற்றா நோய்களுக்கான யோகா, இந்த மாதிரி பல்வேறு வகையான யோகா எல்லாம் சொல்லி கொடுத்து பொதுமக்கள் வந்து நிறைய பயன்பெறுறாங்க. நாகை மாவட்டத்தில் வெட்டிவேர் வளர்ப்பு மிக சிறப்பாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் வழங்கும் தகவல். காவிரி டெல்டா மாவட்டங்களில் கடைமடை பகுதியான நாகப்பட்டினம் ஒரு காலத்தில் முற்போக சாகுபடி பெயர் பெற்றதாக காணப்பட்டது. ஆனால் தற்போது நெல்லுக்கு மாற்றாகவும் வறட்சியை தாங்கி வளரக்கூடியதாகவும் உள்ள வெட்டிவேர் சாகுபடியில் திருமருகல் ஒன்றிய விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். திருமருகல், அம்பல், போலகம், மேலப்போலகம், கொத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் மண், மாட்டுச்சாணம், இயற்கை உரம் கலந்து நெகிழி பைகளில் வெட்டிவேர் நூற்றுக்கணக்கான பைகளில் வளர்க்கிறார்கள். ஒரு பைக்கு சுமார் 165 ரூபாய் முதல் செலவாகும். 11 மாதங்களில் அறுவடை செய்யப்படும் வெட்டிவேர் தனியார் நிறுவனங்களால் ஒரு கிலோவுக்கு 200 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. ஒரு பையில் 2 முதல் 3 கிலோ வரை விளைச்சல் கிடைப்பதால் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது. நறுமணம் மிகுந்த வெட்டிவேர் சோப்பு, ஷாம்பு, மாலை, மேட் மற்றும் ஆயுர்வேத மருந்து என 200 வகையான பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. இதனால் உள்ளூர் மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் இதற்கு நல்ல கிராக்கி உள்ளது. வெட்டிவேர் மூலம் மதிப்பு கூட்ட பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனங்களே விவசாயிகளுக்கு நாற்றுகளை வழங்கி அறுவடைக்கு பின்னர் கொள்முதலும் செய்கின்றனர். இதனால் விவசாயிகள் நல்ல லாபம் அடைந்து வருகிறார்கள். வெட்டிவேர் சாகுபடி குறித்து விவசாயி சங்கர் என்பவர் கூறுகையில், எங்க ஊர்ல முப்போகம் நெல் தான் சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இருக்கிற தண்ணி பற்றாக்குறையினாலே மாற்று சாகுபடியா வெட்டிவேர் செஞ்சிட்டு இருக்கேன். அதுல எங்களுக்கு இந்த ஒரு பேக்குக்கு 165 ரூபா செலவு ஆயிருக்கு. ஒரு பேக் மட்டும் வெட்டி எடுத்ததுல எங்களுக்கு 2லேருந்து 2.5 கிலோ வரைக்கும் வந்திருக்குங்க. தண்ணி இதுக்கு ரொம்ப மிச்சங்க. அதனால இது எல்லாரும் செய்யலாங்க. ஒரு பேக்குக்கு வந்து எங்களுக்கு 350லேருந்து 400 ரூபா வரைக்கும் லாபங்க இதுல கிடைக்குதுங்க. விவசாயிகள் அனைவரும் மாற்று பெயரா செய்யணும்னு நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன். நாகை மாவட்டத்தில் வெட்டிவேர் சாகுபடி தற்போது நல்ல முறையில் நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். உத்தரப்பிரதேசத்தின் உள்கட்டமைப்பில் ஒரு வரலாற்று சாதனையாக லக்னோ கான்பூர் இடையேயான அதிவேக நெடுஞ்சாலை அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 4700 கோடி ரூபாய் செலவில் அமைந்துள்ள இந்த 63 கிலோமீட்டர் நீள 6 வழி சாலை மாநிலத்தின் பொருளாதார போக்குவரத்தில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் என்றார். நகர்ப்புற போக்குவரத்து நெரிசலை முற்றிலுமாக தவிர்ப்பதற்காக லக்னோவில் 18 கிலோமீட்டர் தூரத்திற்கு நாட்டின் 2வது மிக நீள மேம்பால பாதை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தமது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பெருமையாகவும் உலகிலேயே பெரிய ஒற்றைக்கல் சிவலிங்கமாகவும் விளங்கும் வரலாற்று சிறப்புமிக்க போஜேஸ்வர் சிவன் கோவில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது ஆன்மீக பெருமையுடன் கம்பீரமாக காட்சியளிப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் பகிர்ந்துள்ள செய்தியில், மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள போஜ்பூரில் அமைந்துள்ள இந்த கோவில் இந்தியாவின் சிறந்த கட்டிடக்கலை, கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்திற்கு அடையாளமாக திகழ்கிறது என்று டாக்டர் வீரேந்திரகுமார் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய சவால்களுக்கு மத்தியிலும் பல்வேறு முக்கிய துறைகளில் இந்தியா உலக அளவில் சாதனைகளை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியானது உலகின் மிக வேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரமாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தொழில்நுட்பத்துறை, கைபேசி தயாரிப்பு மற்றும் தொலைத்தொடர்பு துறைகளில் இந்தியா உலக அளவில் 2வது இடத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். உணவுத்துறையில் உலகிலேயே அதிக பால் உற்பத்தி செய்யும் நாடாகவும், கோதுமை மற்றும் மீன் உற்பத்தியில் 2வது பெரிய நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலகிலேயே அதிக அளவில் தடுப்பூசிகளை தயாரிக்கும் நாடாகவும் இந்தியா விளங்குவதாகவும், வாகன சந்தை மற்றும் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கான ஸ்டார்ட் அப் துறையில் 3வது பெரிய நாடாக உயர்ந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார்.